ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பட்டை, 1 அன்னாசி பூ, கிராம்பு 2, ஏலக்காய் 1, இதெல்லாம் போட்டு இதையும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லி ஒரு 3 ஸ்பூன், அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகா 2, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் இதையும் வதக்கி ஃபைனலாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, சோம்பு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி, அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதும் நம்ம காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க கலவையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ரொட்டி, சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போடுறப்ப நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.